பட் அதே நேரம் ஒரு முதலமைச்சராக அவருக்கு முன்னால் இருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்தவரா விஜய் இருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப அவரே சொன்னது என்ன அப்படின்னா, என்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நீங்க உட்கார வச்சதோட உங்களுடைய கடமை முடியல. என்ன இப்ப என்னோட வந்து நீங்களும் வந்து இணைந்து பயணிக்கணுங்கிற மாதிரி மக்களுக்கே வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்தோம், ஜெயிச்சோம், சரி ஓகே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாம அவர் லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போரையே தொடங்கி இருக்காரு. அதுதான் உண்மை. என்ன ஸோ அதையும் வந்து அவர் நம்ம தொடர்ந்து செய்யணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்திய விடுதலைக்கு சமமான விஷயம் அப்படின்னாரு. அது வெறுமனே மேடை பேச்சா எனக்கு தெரியல. ஆனா விஜய் வந்து அதை அப்படி அவர் ஃபீல் பண்றாரு. இப்போ லஞ்ச ஊழல் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய விஷயம். உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க போய் ஒருத்தருக்கு 500 ரூபா கொடுக்குறீங்க, ஒருத்தர் அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த 500 ரூபாய் வாங்குறான். இது 2 பேர் சம்பந்தப்பட்டதுன்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அது இல்ல, கரப்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு கரையான் மாதிரி அது ஒரு நாட்டையே அரிச்சு எடுத்துரும்.